ஆனால் வீடு படத்தில் பார்த்தா வேற மாதிரி தெரியுது. இந்த இடம் தான் விறகு உடைச்சேன். மணிவண்ணனோட அன்னைமையை விறகு கட்டையை வச்சு கோடாலி வச்சு இங்கே தான் முளந்தாப்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப முடியல. ஒரு 50,000 செலவழிச்சு பிரிச்சு எரிஞ்சுட்டு 2 தகரத்தவா ஏதாவது போட்டு விட்டா நல்லா இருக்கு. உங்க மணிவண்ணனுக்கு அண்ணன் தம்பி 4 பேர், பிள்ளை 4 பேர், அவங்களுக்கு 3 பேர். சாமியே சரணமையப்பா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான சமையல் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். வெளியில் நம்ம ஊர்ல இருந்து இது கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா மெயின் ரோடு எந்த ரோடுன்னா திண்டுக்கல் டு கொடைக்கானல் ரோடு, அதாவது வத்தலகுண்டு ரோடுன்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னு வைங்க, அப்படியே லெஃப்ட்ல நிலக்கோட்டை ரோடுன்னு ஒன்று பிரியும். அந்த இடத்துக்கு பேர் சாலைப்புதூர். லெஃப்ட்ல திரும்பினோம்னா அங்கேருந்து மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா அந்த செங்கடாம்பட்டியை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து பக்கத்துல ஒரு அருமையான லொக்கேஷன். என்ன லொக்கேஷன் அப்படின்னா, நம்ம பார்த்து சூப்பர் ஹிட்டா படம் ஓடிச்சு வருங்க, மாயாண்டி குடும்பத்தார். அந்த படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் இதுதான். நம்ம ஊருக்கும் இதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த இடத்துல சமைக்கலான்னு வந்தோம் ஆக்சுவலா. அது இல்லாம உங்ககிட்ட இந்த ஸ்பாட்டவே சுத்தி காமிச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு அருமையான சினிமா படம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு அருமையான லொக்கேஷன் எங்கேயோ எடுத்திருப்பாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தலாமேன்னு நினச்சி பார்த்தேன். வாங்க ஒன்றா இது எப்படிலாம் படத்தில் என்னென்ன மாதிரி சீன்கள்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த படம் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவிலேருந்தே இந்த வீடை முழுசாக காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. மாயாண்டியோட கூட பிறந்த அண்ணன் கோவக்கார விருமாண்டி. இங்கே இந்த பக்கம் தெரியறது தான் வீடு. காம்பவுண்டு மாதிரி அந்த தென்னங்குச்சி பனங்குச்சி இருக்கு வருங்க, அதை வச்சு வேலி மாதிரி போட்டுருப்பாங்க வருங்க. அது இந்த இடம் தான். இவன் தான் விருமாண்டியுடைய மூத்த மகன் சொக்கன். கரெக்டாக இங்கேருந்து வேலி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஆரம்ப சீன்லேயே ஒவ்வொருத்தராக அந்த பெரியவர் இங்கே உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் இங்கே மட்டை உரிக்கிற மட்டை கட்டிட்டு இருக்க மாதிரி இந்த இடம் கரெக்டாக இந்த இடம். இவன் விருமாண்டியுடைய அப்படியே அவங்க பசங்க பூரா ஒவ்வொரு இடத்துல இருக்க மாதிரி இந்த சீனை நல்லா காட்டியிருப்பாங்க. இவன் விருமாண்டியுடைய 3வது பையன். இந்த 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை காரணம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு வருவார். அது இந்த பாதை தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பனைமரம் தெரியும், இந்த வேலி தெரியும், இந்த பாதையெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். ஏப்பா கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கை எந்த வீட்டில் கொடுக்கணுன்ற கரெக்டாக இந்த இடத்துல தான் அந்த காம்பவுண்டு மாதிரி இருக்கும் பாருங்க, கல் வச்சு கட்டியிருப்பாங்க. அது செட்டப் தான். இது உண்மையிலே இங்கே கல் கட்டடம் கிடையாது, சினிமாவுக்காக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த பழைய கல் கிடக்கு பாருங்க, அவங்க போட்ட அந்த கல். இந்த பக்கமும் அந்த கல் கட்டடம் மாதிரி வந்திருக்கும். இந்த இடத்துல நின்று பேசிட்டு அப்புறம் உள்ள நுழையிற மாதிரி சீனு. அது கரெக்டாக இந்த இடம் தான். அந்த கல் காம்பவுண்ட் இருக்கும் பாருங்க, அந்த இடம். அந்த கல்லு தலை மேல விழ வேண்டிய கல்லு, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு பொறுமையா இருக்கேன். அப்புறமா அவர் அந்த சிங்கம் புலியா, அவர் அவங்க அப்பா அந்த மணிவண்ணை மிட்டாய் கொடுப்பாரு கையில். அதை கொண்டுட்டு இந்த பாதையில தான் நடந்து வருவார். அந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு மிட்டாய் கொடுன்னு கேட்டுக்கிட்டே வர மாதிரி ஒரு சீனை கரெக்டாக இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீடு அப்படியே தெரியும். கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. சிங்கம் புலி இந்த பாதையில் நடந்து வருவார். அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பாரு, ஒருத்தர் இங்கே நின்றுருப்பாரு. அப்போ இவர் கையில் செம்போடு வருவார் இப்படி சிங்கம் புலி. அப்போ அவருங்க அண்ணன் என்ன செய்வார்னா, டேய் என்னடா கலப்பு கடையில் காப்பி வாங்கிட்டு வரையா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். கேட்டுட்டு வந்தோடனே அவர் ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டே வருவார். பேசிக்கிட்டே இந்த இடத்துல நிற்பார். கையில என்னடா? கலப்பு கடையில் போய் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஏய் பாலைய நாம தானே கடை கொடுக்குறோம், நீ என்ன கடையில காப்பி வந்த? அவங்க அப்பா இந்த இடத்துல உட்காந்துருப்பாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு அந்த சாக்கு விரிச்ச மாதிரி காட்டிருப்பாங்க. இதை சாக்கை வச்சு அடைச்சிருக்காங்க. எதிர் வெளியே இல்லடா, உள்ளுக்குள்ளதான் இருக்கா. முதல்ல இவனை போறேன்டா. நான் காப்பி வாங்கிட்டு வந்த மாதிரி கட்டில் போட்டு உட்காந்துருக்க இடத்துல இந்த இடம் தான் அது கரெக்டான இடம். இங்கே இந்த தார் பாய் போட்டு அடைச்சிருப்பாங்க. முன்னாடி பந்தல் இருக்கும் அதுக்கு நேராக. இந்த இடத்துல என்ன பேசுவார்னா, அப்பா நீங்கள் இறந்த பின்னாடி இந்த கட்டில் எனக்கு தானே சொந்தம் சொல்லி ஒரு டயலாக் பேச வருவாங்க. கரெக்டாக இந்த இடம் தான். அப்பா என்னடா இந்த கட்டில் ஒன்னது தானே? ஆமாடா. நீ செத்து போனேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா. அப்புறமா மணிவண்ணன் அந்த கதையில் இறந்துருவார். அப்போ இந்த பில்டிங் நல்லா தெரியும் பாருங்க. அந்த வாசலுக்கு நேரம் ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க. சிங்கம் புலி இங்கே உட்காந்துருப்பார். இங்கே தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பார். இவங்க போகிறாங்க, சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி நடந்து இந்த கேமரா விட்டு வெளியேறி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பில்டிங் மட்டும் நல்லா தெரியும். இந்த கட்டடம் மட்டும் நல்லா தெரியும். இதுதான் அந்த இடம் தான்.
அந்த சீன் எடுத்த இடம் இந்த இடம் பர்ஃபெக்டாக சிங்கம்புலிங்க தான் உட்காந்துருப்பாரு. வாடா வா. கரெக்டாக இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா அந்த மணிவண்ணனோட பையன் பரம கடைசியால் அவர் இந்த இடத்துல நடந்து போவார். நடந்து போயிட்டு அங்கே ஒரு சின்ன சண்டை வரும். அந்த ஆங்கில பாருங்கள், அப்படியே அதே மாதிரி இருக்கும். அப்படியே நடந்து போகிறேன் பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். போது வெறிஞ்சிருக்கியா வந்தாளுங்க, இப்ப நல்லா சொகுசா வேலை கத்துக்கிட்டாளுடா. இப்படி நடந்து வந்த உடனே அந்த தண்ணி தொட்டி நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல அவங்க அண்ணன் பையன், அவர் பேர் என்ன, ராஜ் கபூர்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு ஏதோ வெள்ளை அப்போல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒயிட் வாஷ்லாம் அழிஞ்சு போச்சு, ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. என்னடா அங்கே வேலை அப்படின்ற மாதிரி அவர் கேட்குற மாதிரியும், அந்த பரமனோட அவரோட தம்பி வந்து இங்கே நிற்பார். பரம வந்து இங்கே வந்து ஏனே ஐத்த மகளை தப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்பார். உனைய வர வைக்கத்தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் இங்கே நின்று சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த ராஜகபூர் வந்து உங்ககிட்ட என்னடா பேச்சுன்னு சொல்லி அப்படி ஓங்கி எத்துவார் அந்த இடத்துல. அது இந்த இடம் தான் பர்ஃபெக்டாக. எதுக்கு நான் ஐத்தமல அசிங்கமா பேசுனேன்? அப்புறமா ஃபைட்டு ஒன்று, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைட்டு வரும். அந்த ஃபைட் சீன் வந்து இந்த கருவுல முள் இதுக்குள்ளே தான் எடுத்தாங்க. அது வந்து ஒரு சீன்லாம் பார்த்தா அந்த கருவுல முள் டாப் ஆங்கிலேருந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஃபைட்டு எடுத்த இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன சீன்கள் எடுத்திருக்காங்க. மாடு கண்டெல்லாம் வளர்கிற மாதிரி சீனு எல்லாமே இந்த இடம் தான். அந்த சீனில் எல்லாரும் தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி சிங்கம்புலி நடந்து வந்துட்டு இருப்பாப்புல அழுதுட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த கல் காம்பவுண்டு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நின்று ஒரு சில டயலாக் பேசுகிற மாதிரி இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மலை நல்லா தெரியும் உங்களுக்கு. பக்கத்தில் இருக்க மரங்கள் மூகொண்டு எல்லாமே நல்லா தெரியும். இவர் சிங்கம்புலி என்ன சொல்லுவார்னா, அப்பா சித்தப்பா இனிமேல் வரமாட்டார்ல, நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் சித்தப்பாவோட பேசிட்டு வரேன், மாயாண்டி சித்தப்பாவோட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு சிங்கம்புலியோட அப்பா வந்து, டேய் அவங்க சாவகாசமே வேணான்னு சொல்லி தானடா ஊரை விட்டு வெளியே போயிட்டுருக்கான், அந்த கிறுக்கு பையனை அடிச்சு எழுதுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது பாருங்கள். நீங்க போங்க, நான் மாயாண்டி சித்தப்பாவோட பேசிட்டு வந்துடுறேன். சாவுக்கும் இழவுக்கும் கூட அவன் வீட்டு பக்கம் போகக்கூடாது சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாங்கள் சமைக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தோட மணிவண்ணனோட அண்ணன் வீடு இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எடுத்த சீன்களில் இருக்க லொக்கேஷன் எல்லாத்தையும் நல்லா காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்படியே போட்டால் ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால் இந்த இடத்துல என்ன சமைக்கிறோம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இதே மாதிரி வேறு வீடியோக்கள் போடலாமா அப்படின்றத தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேற என்ன, இதே போல் வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.